ஸ்துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14, 15, 16 சொல்லுது, நீங்கள் அறியாத நாட்களில் உங்கள் இஷ்டப்படி நடந்தீங்கள், அறிந்த பிறகு கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டுமா? அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தீங்களா, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அறியாத நாட்களில் நம்ம இச்சையின்படி நடந்தோமா? இன்னைக்கு தேவனை அறிந்த பிறகு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணுமா? இதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். என்னுடைய சித்தத்தின்படி நடப்பியா? என்னுடைய சித்தத்தின்படி நீ நடக்கும்போது என்னுடைய சித்தத்துக்கு என்ன தேவை? உன்னை உயர்த்த வேண்டுமா? நான் உன்னை உயர்த்துவேன். மற்றவர்கள் முன்னால் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணுமா? நான் ஆயத்தப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன். ரோமர் 11:16 சொல்லுது, முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். முதற் பலனாகிய வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக. வேறு எதை குறிக்கிறது? கணவனை குறிக்கிறது. மரம் மனைவியை குறிக்கிறது. கிளைகள் பிள்ளைகளை குறிக்கிறது. முதற் பலனாகிய மாவு ஒரு ஊழியக்காரரை குறிக்கிறது. பிசைந்த மாவு சபையின் பிள்ளைகளை குறிக்கிறது. எல்லா விதத்திலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருக்கும்போது பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தம் தான். முன் ஏர் நேரில் போனாக்கி பின்னால் உள்ள வர்ற ஏரும் கரெக்டாக வரும். இல்லை முன் ஏறு சரியில்லை, நண்டு மாதிரி அங்கேயும் இங்கேயும் போச்சுன்னா பின்னால் ஒரு வர்ற வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். காட்டி கொடுக்கறது பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கறது ஒரு தகப்பனார், நமக்கு கற்றுக் கொடுக்கறது தேவ ஆவியானவர். பெண்கள் 3 விதமான முடியை எடுத்து ஜடை போடுவாங்க. ஆனால் வெளியில் தெரியறது 2 தான் தெரியும். ஏன்னா கணவன் மனைவி மறைந்து இருக்கிறது ஆவியானவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கணவன் மனைவி முப்பிரி நூல் சீக்கிரம் அறாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தரோடு நடந்துட்டீங்களா, உங்கள் வாழ்க்கையில் அறுக்கிற வேலையே கிடையாது. உங்களுக்கு யாருமே பிரிக்க முடியாது. அவரோட சேர்ந்து நடக்கணுங்கிறத முப்பிரி நூல் சீக்கிரம் வராது. கணவன் மனைவி மறைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தத்தை போல அவர் பரிசுத்த, நீங்கள் உங்களையும் கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்ற அவர் ரெடியாக இருக்கிறாரு. அப்போ தான் அறியாமையில் கொண்டிருந்த இச்சையின்படி நடந்து நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும்னு தான் அவருக்கு விரும்புகிறார். அதான் 1 பேதுரு 1 அதிகாரம் 14, 15, 16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் பரிசுத்தராக இருக்கணும். கண்களில் பரிசுத்தம், வாய் பேச்சில் பரிசுத்தம், உங்கள் நடக்கையில் பரிசுத்தம், உங்கள் பார்வையில் பரிசுத்தம். ஐயோ அவன் அப்படி வீடு கட்டியிருக்கான் அப்படிலாம் பார்க்காதீங்க. இதுக்கு மேலே வீடை கட்டி தர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சித்தம் கொண்டே இருக்கிறார். எரேமியா 29:5 சொல்கிறாரு, நான் உனக்கு வீடு வாசலுக்கு ஏற்படுத்தி சுற்றி வர ஒரு தோட்டத்தை அமைச்சு உன் பிள்ளைகளுக்கு நான் திருமண காரியத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்கிறார். வேதாகமத்தில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக கொடுக்கறதுக்கு நீங்கள் வல்லவங்களாக இருக்கீங்களா? அப்படி இருந்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பரிசுத்தத்தை கட்டளைத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.